என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகிறதே இந்த வீடியோ தான். நீங்கள் இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? தினம் என்னோட லைஃப்பில் நான் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதனால் நான் அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஏன் வரோம் அப்படின்றத பார்த்தா தான் இந்த துன்பங்களை ஏன் நம்ம அதிகமாக அனுபவிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதே மாதிரி ஒரு விளைவும் இருக்குது. ஒரு நாள் இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது இந்த உடல் அசைவற்று இதுக்கு ஒரு முடிவு வந்துடுது. உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்மா மெயினாக, இந்த உடம்பு மெயினாக அப்படின்னு அந்த பிறவிகளில் அதிகமாக பாவங்களை செய்து சேர்த்து புண்ணியங்களை கம்மியாக செய்ததன் விளைவாக அடுத்த பிறவி. இந்த வினைகள் 3 வகைப்படும். ஒன்று சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். அந்த தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவனுக்கு ஜெயிலில் என்ன கிடைக்கும்? இப்போ நீ பிறந்துட்ட, நீ வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பொட்டென்ஷியல், இந்த ட்ரூ பொட்டென்ஷியலை நீங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த 4 பாதையில் எந்த பாதையில் போகணும்னு உங்களுக்கு தெரியல. அப்போ பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இப்படி கவலை மேலும் மேலும் அதிகமாகிட்டே போகுது. அப்போ இந்த கவலைக்கு எங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னா, இதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கும் பொழுது தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஜோதிடர்கள் வேணால் பொய்யாகலாம், ஆனால் ஜோதிடம் எனும் கலை என்றைக்குமே பொய்யாகிறது இல்லை. லைஃப்பில் நான் அனுபவிக்காத ப்ராப்ளம்ஸே கிடையாது. தினம் என்னோடய லைஃப்பில் நான் ப்ராப்ளம்ஸை தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதனால் நான் அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இறைவன்கிட்ட, இறைவா எதுக்கு தான் இந்த வாழ்க்கையோ தெரியலையே அப்படின்ற கேள்வியை கேட்குறீங்களா? அப்போது இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகிறதே இந்த வீடியோ தான். ஏன்னா இதில் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எளிதாக கடந்து போகிறதுக்கு, உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட டவுட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வாழ்க்கை எதற்காக? இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அளவீடை பார்க்கலாம். முழு மனசாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தது எப்போ? உங்களால் ஞாபகப்படுத்த முடியுதா? சரி, நீங்கள் கவலைப்பட்டது எப்போ? நான் கேட்ட இந்த 2 கேள்வியில் முழு மனசாக சந்தோஷமாக இருந்தது எப்போ அப்படின்னு நான் கேட்டப்போ நீங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் கவலை எப்போ பட்டீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ, கவலை எப்பயுமே தான் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரொம்ப வசதியான ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, நான் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்டாலும் அவங்க வாயிலிருந்து வர பதில், எனக்கு சந்தோஷம் கடைசியாக எப்போ நான் பட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கவலை இப்போ உங்களை பார்க்க வரும்போது கூட கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதிகம். அதனால் இந்த மனித வாழ்க்கை நம்மளுக்கு அதிகமாக எதை கொடுக்குது அப்படின்னா துன்பத்தை தான் கொடுக்குது. வாரத்தில் 7 நாள் இருந்தாலும் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் அந்த ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு நாள் ஆரம்பித்து பாதி நாள் முடியறதுக்குள்ளவே அடுத்த நாளை பற்றின கவலை நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரி 1 மணி நேரத்தில் 55 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம லைஃப்பில் சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம். அப்போது நம்ம லைஃப்பில் எல்லாருமே துன்பங்களை அதிகமாக அனுபவித்து சந்தோஷங்களை அப்பப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அனுபவிக்கிறோம். சித்தர்கள், முனிவர்கள், இறை நிலையை அடைந்த மனிதர்கள், இறை வழிபாட்டில் ஹையர் லெவல்ஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மட்டும்தான் அந்த ஆனந்த நிலையில் இருக்க முடியும், அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். சரி, இது ஏன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஏன் வரோம் அப்படின்றத பார்த்தா தான் இந்த துன்பங்களை ஏன் நம்ம அதிகமாக அனுபவிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த உடலுக்குள்ளே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உங்களோட பிரெயினை சொல்லுவீங்களா? ஹார்ட்டை சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் சரீரத்தை சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க? இந்த உடலுக்குள் உயிர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதைத்தானே ஆன்மா. ஆன்மாவிற்காக படைக்கப்பட்டது தான் உடல். இப்போ இந்த உலகம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இந்த ஆன்மா போய் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது விதி. இப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? அந்த கருவி தான் இந்த உடல்.
நீங்கள் ஏதோ வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாகனம் தேவையில்ல, ஒரு கார் தேவையில்ல. அந்த காரில் தானே நீங்கள் போக முடியும், இல்லை ஒரு பைக்கில் தானே போக முடியும். அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து பிரயாணம் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த உடல். அதனால தான் ஒரு நாள் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது இந்த உடல் அசைவற்று இதுக்கு ஒரு முடிவு வந்துடுது. அப்போது இந்த ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஆனால் இந்த ஆன்மாவிற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதே மாதிரி ஒரு விளைவும் இருக்குது. இதுதான் உலக நியதி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த செயலாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறதா இருக்கட்டும், ஒரு கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இப்படி எதை செய்தாலும் அதுக்கு ஒரு காரணமும் விளைவும் இருக்க தான் செய்யுது. அப்போது நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கும் ஒரு காரணமும் ஒரு விளைவும் இருக்கணும் இல்லையா? நான் இந்த வீடியோவில் இதுக்கான முழு விளக்கத்தை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஆன்மீக பயணம், நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்மந்தமான வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிறவிக்குள்ளே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விடை கிடச்சிரும். இந்த உடம்பு இன்னொரு 2 ஃபிசிக்கல் பாடியால் உருவாக்கப்படுது. அது வந்து தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்புக்கு மட்டும்தான் அந்த தாய் தகப்பன் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதான் நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும் நம்ம எல்லா விஷயத்துலையுமே அவங்கள மாதிரியே யோசிக்கிறது இல்லை. அவங்க லைஃப்பில் பண்ண விஷயங்களை மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்பா டீச்சராக இருப்பாங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் பிறந்த பசங்க வந்து பைலட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். அப்போது நம்ம என்ன தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் அவங்க நினைக்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை இல்லையா? நம்மளோட விருப்பு வெறுப்புகள் வேறு மாதிரி இருக்குல்ல. இதுக்கான காரணமாக இதுதான். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் சோல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தனித்துவமான ஆன்மா. இந்த ஆரம்பம் இல்லாத, அழிவு இல்லாத ஆன்மா பல பிறவிகள் எடுத்துக்கொண்டே வரும். இந்த பிறவிக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பல பிறவிகள் எடுத்துருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி. உங்களோட ஆன்மா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகள் எத்தனை பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளில் அதிகமாக பாவங்களை செய்து சேர்த்து புண்ணியங்களை வந்து கம்மியாக செய்ததன் விளைவாக அடுத்த பிறவி. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிறவி சைக்கிள்குள்ளவே இருப்போம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இச்சாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிற மாதிரி நீங்கள் பல உயிர்களாக பிறந்துக்கிட்டே வருவீங்க. இந்த பிறவி நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். 6 அறிவு கொண்ட மனிதனாக பிறந்ததே ஒரு சிறப்பு தான். இதுக்கு முந்தின பிறவிகளில் நம்ம வினைகளை அதிகமாக செய்ததன் விளைவாகத்தான் நம்ம இந்த பிறவிக்குள்ளேயே வந்திருக்கிறோம். இந்த வினைகள் வந்து 3 வகைப்படும்: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சிதம் அப்படின்றது நீங்கள் பல பிறவிகளாக சேர்த்து வைத்த வினை குவியல், அதுதான் சஞ்சிதம். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை இறைவன் இந்த ஆன்மாவிடம் ஒப்படைத்து இந்த பிறவிக்குள்ளே அனுப்புகிறாங்க இல்லையா, அதுதான் பிராரப்தம். ஆகாமியம் அப்படின்றது இந்த பிறவிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சு தெரியாமல் சில பாவ காரியங்கள் செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஆகாமியம். இப்படி இந்த 3 வகை வினைகள் இருக்குது. குறிப்பிட்ட அளவு வினைகளை இந்த ஆன்மாவிடம் ஒப்படைத்து இந்த வாழ்க்கையை நீ போய் வாழு, இதுக்கு ஏற்ற வாழ்க்கை சூழ்நிலை தான் உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த வாழ்க்கை சூழ்நிலையை தான் நீ அனுபவிக்கணும். அதுக்கேற்ற குடும்பம், அதுக்கேற்ற வாழ்க்கை தரம், இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் கொண்டு வந்த பாவ புண்ணிய வினைகள், அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த வினைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தான் நம்ம இங்கே வாழ்வோம். இந்த பிறவிக்குள்ளே எதை கொண்டு வரீங்க? வினைகளை கொண்டு வரீங்க. இந்த வினைக்கான வாழ்க்கை என்னவா இருக்கும்? சரி, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறான். அந்த தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறவனுக்கு ஜெயிலில் என்ன கிடைக்கும்? அடி, உதை, துன்பம், துயரம், தண்டனை தானே கிடைக்கும். அந்த மாதிரி வினையை கொண்டு இந்த பிறவிக்குள்ளே வர இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? அப்போ இந்த வினைக்கு நிகரான வாழ்க்கை தான் கிடைக்கும். அப்போ மனித பிறவிக்குள்ளே வந்துட்டோம், மனித பிறவின்னு இல்லை, இந்த பூமியில் பிறவியாக நம்ம தோன்றிட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் வினையின் பலனான வாழ்க்கை, கர்மா, அதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம். அப்போது இந்த கர்மாவை இங்கே கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவிக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்றது தான் நிதர்சனம். இப்போது உங்களுக்கு புரியுதா? நம்ம லைஃப்பில் துன்பம், நிறைய பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், கவலை, யோசனை, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு புரியுதா?
இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவிக்குள்ளேயே வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு கேள்வி, இன்றைக்கி லைஃப் பிரச்சனையாக இருக்குது, எப்போ தான் என் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் மாறும்? இன்றைக்கி எனக்கு காசு இல்லை, கஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன், எப்போ என் கடனெல்லாம் தீர்ந்து நான் நிம்மதியாக இருப்பேன்? இந்த கேள்வி இருக்குல்ல. இதே கேள்வி கடனே இல்லாமல் 1000 கோடி சொத்து வச்சுருக்கிறவனுக்கும் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1000 கோடி சொத்து வைத்திருக்கிறவனுக்கு கூட நிம்மதி கிடையாது. அப்போது இந்த மனித பிறவிக்கு நிம்மதின்றதே கிடையாது. ஏன்னா இது அல்லல் பிறவி, கர்மாவின் வினையாக வர பிறவி. அப்போது நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்க? துன்பங்களை தான் அதிகமாக அனுபவிப்பீங்க. ஒருவேளை யாராவது உங்ககிட்ட உங்கள் லைஃப் இதோட மாறிடும், இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் துன்பமே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் காலம் வரை அது தண்டனை காலம்தான். இந்த நிதர்சனத்தை யார் ஒருவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் இந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் கண்டிப்பாக இன்னொரு பாதையை நோக்கி மாறும். சரி என்ன இவ்வளோ நேரம் நான் உங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு அப்போ என் லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்க போதா? இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எங்களை இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்க வச்சிங்களா? கிடையாது. இந்த வீடியோ இன்னும் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனும் இதில் இருக்குது. இந்த மூவகை வினைகளோட நம்ம இங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஆரம்பமும் இல்லை அழிவும் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எங்கே இதை ஸ்டார்ட் ஆகிருக்கோன்னா இதுக்கு ஆரம்பமே கிடையாது. பிறவி விட்டு பிறவி தாவி கொண்டே இருக்கும், பல பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த பிறவி முழுமையாக நீங்கள் சேர்த்து வைத்த வினையை சரி செய்கிற அளவுக்கு இந்த பிறவியில் நீங்கள் புண்ணிய காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு புண்ணியங்கள் செய்யணும்னு பாருங்கள். கணக்கே இல்லாத பாவ அளவிற்கு நிகராக இந்த பிறவியில் நீங்கள் புண்ணியங்கள் செய்யணும் அப்படின்னும் பொழுது, இப்போ இருக்கிற காலகட்டம், இன்னிலிருந்து உங்களோட வாழ்க்கை முடியும் காலம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 10 பாருங்கள். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ கூட பாவ செயல்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரியான வாழ்க்கை தான். இதை தாண்டி மீண்டும் இதே மாதிரி இல்லை இதுக்கு நிகராக ஒரு பிறவி வேணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு விதத்தில் அழிவு இருக்குது. எப்படி அப்படின்னா, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் ஒருவர் உயிர் பிரிந்ததுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னாரின் ஆன்மா இறைவன் திருவடி சேரட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கிறிஸ்டியானிட்டியில் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் இவருடைய ஆன்மா அல்லாஹ்வின் திருவடி சேர்ந்தது. அப்போ எல்லா மதங்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு அந்த ஆன்மா இறைவன் திருவடி சேருது அப்படின்றத சொல்லி வேண்டும். அப்போ உண்மையாகவே அந்த ஆன்மா இறைவன் திருவடி சேருதா இல்லையா அப்படின்றத அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவர் எந்த அளவுக்கு புண்ணிய காரியங்கள் செய்திருக்கிறாரு, அப்போ அவர் முற்பிறவி வினைகளை எல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு இந்த பிறவியில் புண்ணியங்களை செய்திருக்காரா, இது எல்லாத்தையும் பார்த்தா தான் இந்த ஆன்மா உண்மையாகவே இறைவன் திருவடி நாடி மீண்டும் பிறவா வரம் பெற்றிருக்கா அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துருச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த ஒரு விஷயம் இத்தனை நாள் நம்ம கண்ணுக்கு திரை போட்டு நம் மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ இதை வைத்து இன்னும் நாம் வாழக்கூடிய காலங்களில் தேடி தேடி புண்ணியங்களை செய்து சேர்த்து, இந்த புண்ணியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேடி தேடி புண்ணியங்களை செய்து சேர்த்து உங்களால் முடிந்தால் இந்த பிறவியை விட்டு நீங்கள் இந்த பிறவி சைக்கிளை விட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. அப்போது இறைவன் திருவடி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி தான் இந்த ஆன்மாவிற்கு ஒரு முடிவு என்பது ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சு உங்களோட வாழ்க்கை பாதையை இன்னிலிருந்து மாற்றி பல புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்க. சரி, என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நான் எங்கேருந்து தேடி போய் புண்ணியங்களை செய்கிறது, நான் எங்கே தேடி போய் இன்னொருத்தனுக்கு உதவுறது, எனக்கே உதவி தேவை, அந்த மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு உன்னதமான கலை. அதுவும் திரைமறைவில் மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் திணிக்கப்படுறது என்னென்னா, முயற்சி மட்டும்தான், எஃபர்ட்ஸ் மட்டும்தான். நீ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைத்தால் தான் உயர முடியும். இதெல்லாம் சரி, உழைத்தால் தான் உயர முடியும், நான் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதில் உங்கள் முயற்சியை செலுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எதில் உங்கள் உழைப்பை போடணும்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டீ கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் குடும்ப சூழ்நிலைக்காக அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டீ கடையில் என்ன வருமானம் வரும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த நபர் பேரில் ஒரு தொழில் ஆரம்பித்தா இவர் பல கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இவரோட ட்ரூ பொட்டென்ஷியல். ஆனால் அது அவருக்கு தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
உங்களோட விளைவு இதுதான் வந்து பிறவியின் விளைவுன்னு சொன்னேன். அப்போ பிறப்புக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். இப்போ இதோட விளைவு ஒன்று இருக்குல்ல, இப்போ நீ பிறந்துட்ட, நீ வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பொட்டென்ஷியல், இந்த ட்ரூ பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. பட் உங்களோட ஜாதக கட்டம் சொல்லும். அந்த ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் இந்த பிறவியில் என்ன செய்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க, உங்களோட பிறவியின் விளைவு என்ன, இதை நீங்கள் பார்த்துடலாம். எதை செய்தாலும் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காது. கார் வாங்கலாம், நிம்மதி கிடைக்கும்னு நினைப்போம். கார் வாங்குவோம், நிம்மதி கிடைக்காது. இப்படி எது நீங்கள் ஆசைப்பட்டு இதை அடைஞ்சிட்டா நம்மளுக்கு நிம்மதின்னு நினச்சி பண்ணாலும் அதை அடைந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆசை அடங்காது. மீண்டும் அடுத்த பொருள் மேலேயோ இல்லை அடுத்த விஷயத்து மேலேயோ போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேடல் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதின்ற ஒன்று கிடைக்காது. அப்போ இந்த தேடல் என்ன அப்படின்றது உங்களுக்கு திரைமறைவில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த தேடல் என்ன அப்படின்றத ஸ்பாட்லைட் போட்டு காமிக்கிறது தான் உங்களோட ஹாரோஸ்கோப். இந்த ஜாதக கட்டம் அப்படின்றது நீங்கள் பிறக்கும் பொழுதே உருவாகிறது. அப்போ இதை வைத்து தான் நீங்கள் என்ன வினையை கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த வினையை கொண்டு எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க, அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான டிரான்சிஷன்ஸ் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் நல்லது எப்போ நடக்க போகுது, கெட்டது எப்போ நடக்க போகுது, எந்த அளவில் நடக்க போகுது, எப்போ உங்களுக்கு திருமணம், எப்போ ஒரு மருத்துவ செலவு ஏற்படும், எப்போ ஒரு விபத்து நடக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த உங்களோட ஹாரோஸ்கோப்லேருந்து எடுத்துக்க முடியும். அப்போ இந்த மனித பிறவிக்கான ஒரு உன்னதமான ஒரு கலை தான் இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு கலை. இது வந்து 64 ஆயக்கலையில் ஒன்று. இறைநிலை அடைந்த மகான்களாலும் இறைத்தன்மை அடைந்த முனிவர்களாலும் படைக்கப்பட்ட இந்த கலை சுமார் ஒரு 4500 வயது பழமையான ஒரு கலை. இதுதான் மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு கலை. இது உங்களோட பிறவிக்கான காரணத்தை சொல்லக்கூடிய கலை. உங்கள் பிறப்பு எதை நோக்கி போகும், இதில் எந்த பாதையில் நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும், இது எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான கலை இது. உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பாயிண்டில் நிற்கிறீங்க, அப்போ அந்த இடத்துல உங்களோட லைஃப்பில் பாதை 4ஆக பிரியுது. இந்த 4 பாதையில் எந்த பாதையில் போகணுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த பாதையில் போய் பார்ப்போம், முதல்ல இந்த படிப்பை படித்து பார்ப்போம், இதுவும் செட் ஆகலை, அடுத்து நம்ம கலைத்துறையில் சாதிப்போம், இதுலேயும் நம்ம போயிட்டு வந்தோம் செட் ஆகலை, சரி பிஸ்னஸ் பண்ணுவோம், அப்போ தான் கிளிக் ஆகும். அப்போ ஆல்ரெடி நான் 3 இதில் முயற்சி பண்ணி என்னோடய காலத்தை நான் கடந்து, காலத்தை தாழ்த்தி நான் போய் எனக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அதில் நான் போகிறேன். அது தற்செயலாக போகிறது. இந்த மாதிரி ஷியோராக முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பொட்டென்ஷியல் இது தான். கல்வியின் மூலயமாக வேலையா, இல்லை அனுபவம் மூலயமாக வேலையா, மருத்துவத்துறையா, இல்லை வந்து இந்த காவல்துறையா, இந்த மாதிரி எந்த மாதிரி துறையில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தனித்துவமாக உங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்றியமையாதது இந்த ஹாரோஸ்கோப் மூலயமா. அதனால் உங்களோட பிறவி இதுக்காக தான் இந்த பூமிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. எதுக்காகனா துன்பத்தை அனுபவிப்பதற்காக. நம்ம படுற துன்பத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளுக்கு அந்த கஷ்டம் அதிகமாக இருக்குது. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சி நம்மளை சார்ந்தவங்க, நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்மளோட அப்பா அம்மா, இவங்க வந்து நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்படி நம்மளை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்களேன்ட்டு பதிலுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக வருத்தப்பட்டு இப்படி கவலை மேலும் மேலும் அதிகமாகிட்டே போகுது. அப்போ இந்த கவலைக்கு எங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னா, இதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கும் பொழுது தான். இந்த கவலைக்கான காரணம் என்ன, உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எப்பப்பெல்லாம் வரும், எவ்வளோ நாளைக்கு வரும், இது எப்போ முடியும், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்போ பாசிட்டிவான ஃபேஸில் போகும். மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எப்போ உங்கள் வாழ்க்கையில் காற்றடிக்குது, எப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டான டைமில் செய்யணும், இப்படின்ற அவ்வளோ கைடன்ஸ், அவ்வளோ விஷயங்களும் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்தில் இருக்குது. இந்த கலையை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக யூஸ் பண்ணி இந்த கலையினால் மேன்மை அடையணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. என்னோடய சேனலில் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த அஸ்ட்ராலஜி எப்படி ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப்பை வந்து மாற்றும், பாசிட்டிவான வகையில் எப்படி மாற்றிக்கலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு 22 வயசு பையன் தனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு 5 வருஷமாக தன்னோட வாழ்க்கையில் நிலைகள் மாறவே இல்லை, இதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி ஏற்பட்டு அவன் அந்த வாழ்க்கையை விட்டு விலகலாம் அப்படின்னு தூக்கு கயிறை கையில் எடுக்கிறான். இறைவனோட திருவருளால் அவனுக்கு அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நான் தான் அவனுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தேன்.
பார்த்து அவனோட லைஃப் எப்படியெல்லாம் மாறப்போகுது, இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் அவன் லைஃப் மாறப்போகுது. அவன் ஆல்மோஸ்ட் 80% கடலை வந்து கடந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டினானா அவனோட லைஃப்பில் தேர் இஸ் கோயிங் டு பி அ பிக் லைட் அப்படின்றத நான் அவனுக்கு காமிச்சேன். அதை சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி அந்த பையன் நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இன்னும் அந்த பையன் உயிரோட இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த கலை வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸ்பிரிச்சுவாலிட்டி, அஸ்ட்ராலஜி அண்ட் இந்த லைஃப் கைடன்ஸ், இந்த மாதிரி பல வீடியோக்கள் இந்த சேனலில் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களோட லைஃப்பில் படிப்படியாக நீங்கள் முன்னேற முடியும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா அம்பு யாரோ ஒருத்தர் தொடுக்குறாங்க, எங்கேருந்து அம்பு தொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னா தானே நம்மளுக்கு வந்து பதட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த நபர் தான் நம்மளுக்கு அம்பு தொடுக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் அவர் எப்போ தொடுக்க போகிறாருன்றதை வச்சே நீங்கள் இவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி இந்த அஸ்ட்ராலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். எல்லா விஷயத்துலையுமே, எல்லா கலைகளிலுமே ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஜோதிடம் பொய்யாக வாய்ப்பே இல்லை. ஜோதிடர்கள் வேணால் பொய்யாகலாம், ஆனால் ஜோதிடம் எனும் கலை என்றைக்குமே பொய்யாகிறது இல்லை. இது அவ்வளோ ஒரு உன்னதமான கலை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜினா என்னன்னு தெரிஞ்சாதான் அது உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இந்த அஸ்ட்ராலஜினா என்ன, இது எப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போது இந்த பிறவிக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிறவி அருநிலையை நோக்கி நீங்கள் அனைவரும் நகர வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்கிற பாவ காரியங்களை ஈடுகட்டி இதுக்கு முன்னாடி நாம் சேர்த்து வைத்திருக்கிற வினை குவியல்களை எல்லாம் ஈடுகட்டும் அளவிற்கு இன்னும் இருக்கும் காலகட்டங்களில் நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து அந்த இறைவன் திருவடியை நாடுவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த பிறவிலேயே முக்தி பேறு கிடைக்க நான் எம்பெருமானை வேண்டுகிறேன்.